வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மீல் மேக்கர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோள மாவு, அரிசி மாவு, லெமனு, மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி லைட்டாக ஹீட் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சு இந்த மீல் மேக்கர் சேர்த்துடலாம். மீல் மேக்கர் நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அதை பிழிஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பொருட்களெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். லெமனு, அதுக்கப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோள மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். மிளகாத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இதை 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஹீட் ஆன வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சி. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மீல் மேக்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ் நல்லா கலர் இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். சைவ சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். மேலே கருவேப்பிலை எண்ணெய்க்குள்ளே பொரிச்சதை இதில் சேர்த்துடலாம். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பிரணவ் கொடுத்துடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட சோயா 65 ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.